ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சுவையில் சோயா கொத்துக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப்பு சோயா எடுத்திருக்கேன். 1 கப்பு சோயாவை ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 hour ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் புழிஞ்சு போட்டுட்டு அதை மூடி போட்டு மூடிட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடேறட்டும். சூடேறின உடனே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி கொடுங்க. இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா சேர்க்குறேன். இப்போது நீங்கள் சிக்கன் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வதங்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த சோயாவை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசாலாவோட சோயா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது மூடிட்டு ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணுங்கள். திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் இழுத்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொரியாண்டரை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சுட சுட சர்வ் பண்ணுங்கள். இந்த சோயா கொத்துக்கறியை நம்ம இட்லி, சப்பாத்தி, ரைஸ், தோசை, பூரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.